ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடக்கும். ஆனால் சிவ வடிவங்களில் ஒன்றான நடராஜர் மூர்த்திக்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இந்த 6 அபிஷேகங்களில் ஒன்று தான் ஆனி மாதத்தில் நடைபெறும் திருமஞ்சன உற்சவம். ஆனி மாதம் நடக்கும் திருமஞ்சனத்தை தரிசனம் செய்கிறதுனால நமக்கு செல்வ வளம், மகிழ்ச்சி, துன்பங்களிலிருந்து விடுதலை, சிவபெருமான் முழுமையான அருள், திருமண வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, பண நெருக்கடி, உடல் உபாதைகளுக்கு தீர்வு எல்லாமே கிடைக்கும். ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் ஆனி உத்தர திருமஞ்சனமும் ஒன்று. நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். சித்திரை ஓணம், ஆனி திருமஞ்சனம், ஆவணி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, மார்கழி ஆருத்ரா அபிஷேகம், மாசி சதுர்தசி, இந்த 6 நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடக்கும். இதில் ஆனி மாத வளர்பிறையில் வரும் உத்தர நட்சத்திரத்தில் நடத்தப்படுவ அபிஷேகத்திற்கு ஆனி உத்தர திருமஞ்சனம் அப்படின்னு பெயர். இது மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து சிவன் கோவில்களிலும் இந்த உற்சவம் நடக்கும். இருந்தாலும் சிதம்பரத்தில் 10 நாட்கள் உற்சவமாக நடக்கும். இந்த ஆனி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எல்லாராலையும் சிதம்பரத்திற்கு போயிட்டு நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தை தரிசிக்க முடியலைனாலும் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசிக்கலாம். இந்த ஆண்டு ஆனி உத்தர திருமஞ்சனம் ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இதற்கான 10 நாள் விழா சிதம்பரத்தில் ஜூன் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த 10 நாட்களும் என்னென்ன உற்சவங்கள் நடைபெறும், எதற்காக ஆனி திருமஞ்சனம் நடத்தப்படுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு வந்துடலாம். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தடியில் காட்சியளித்தது ஆனி மாத உத்தர நட்சத்திர தினத்தில்தான். மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியது தான் திருவாசகம். மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடியில் கையெழுத்து போட்டதுடன் மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்தில் தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கி கொண்ட தினம் இந்த ஆனி உத்தர நட்சத்திர நாளில்தான். இத்தனை சிறப்பு மிக்க விதமாக இந்த நாளில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுது. ஜூன் 23ஆம் தேதி கொடியேற்றம், பஞ்சமூர்த்திகள் வீதி உலா. ஜூன் 24ஆம் தேதி வெள்ளி சந்திர பிரபை வாகனம். ஜூன் 25ஆம் தேதி தங்கச்சூரிய பிரபை வாகனம். ஜூன் 26ஆம் தேதி வெள்ளி பூத வாகனம். ஜூன் 27ஆம் தேதி வெள்ளி ரிஷப வாகனம். ஜூன் 28ஆம் தேதி வெள்ளி கஜ வாகனம். ஜூன் 29ஆம் தேதி தங்க கைலாச வாகனம். ஜூன் 30ஆம் தேதி தங்கத்தேரில் பிஷாடனர் உலா. ஜூலை 1ஆம் தேதி காலையில் மகா ரதோற்சவமும் மாலை ராஜசபையில் லட்சார்ச்சனையும் நடைபெறும். ஜூலை 2ஆம் தேதி அதிகாலை 3 மணி முதல் மகா அபிஷேகம், பகல் 2 மணிக்கு ஆனி உத்தர தரிசனம். ஜூலை 3 முத்து பல்லக்கு நடைபெறும். இந்த சிதம்பரம் நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். சித்திரை, ஆவணி, புரட்டாசி, மாசி இந்த 4 மாதங்களில் நடக்கும் உற்சவங்களின் போது தில்லை கனக சபையில் வைத்து அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி ஆனி மாத உத்தர நட்சத்திரம் திருமஞ்சனமும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ராஜசபையில் வைத்து நடத்தப்படும். இதில் ஆனி திருமஞ்சனம் அன்னைக்கு அதிகாலை 3 மணி துவங்கி தொடர்ந்து 6 மணி நேரம் திருநீர், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் அப்படின்னு பெயர். இதற்கு காலை 10 மணி அளவில் நடராஜருக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்பட்டு ரகசிய பூஜை நடத்தப்படும். அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையும் ராஜசபையிலிருந்து சிற்சபைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள். இதற்கு ஆனி உத்தர தரிசனம் அப்படின்னு பெயர். சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை வழிபட முடிந்தால் சிறப்பு தான். அதை செய்ய முடியாதவங்க பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு காலையிலே குளித்து முடிச்சுட்டு போங்க. அங்கே நடக்கக்கூடிய பூஜை, அபிஷேகம் எல்லாத்துலேயுமே கலந்துக்கோங்க. அங்கே நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சனத்தை தவறாது தரிசனம் செய்யுங்க. அந்த நேரத்தில் திருமஞ்சனத்திற்கு தேவைப்படும் சிவபெருமானுக்கு உகந்த
அபிஷேக பொருட்களை உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சந்தனம், பால், புனுகு, பன்னீர், விபூதி, வில்வம் இப்படி உங்களால் இயன்றதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த அபிஷேகத்தினால அவர் குளிர்விக்கப்படும். சிவபெருமானை தரிசிப்பதனால நம்முடைய கடுமையான வினைகள் எல்லாம் குறையிறதோட பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம் இப்படி அனைத்து நலன்களும் அருளையும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தரித்திரமும் விலகி செல்வ வளம் நமக்கு மேலோங்கும். 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரியது. ஆணி உத்தர திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளும் பொழுது சூரிய கிரகத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி சூரிய பகவானுடைய அனுகிரகத்தையும் நம்மால் பெற முடியும். வேலை வாய்ப்பு, வருமானம் இது எல்லாத்திற்கும் அதிபதி சூரிய பகவான். அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது நம்முடைய தொழிலிலும் வருமானத்திலும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். இந்த நாளில் மறக்காமல் எம்பெருமானுக்கு வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அனைத்து தேவர்களின் அருளையும் சிவபெருமானின் அருளாசையும் உங்களுக்கு தவறாமல் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் இந்த ஆணி உத்தரம் திருமஞ்சனம் வருகிறது. அந்த நாள் பெருமாளுக்கும் உரியது. சிவபெருமானும் பெருமாளும் ஒன்று தான் இல்லையா? நீங்கள் உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு தரிசனம் செஞ்சுக்கோங்க. எம்பெருமான் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. வீட்டில் உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை ஒரு தட்டில் பரப்பி அதில் ஒரு தீபம் ஏற்றுங்க. சிவபெருமானுக்கு உகந்த சங்கு பூவை வைப்பது, புதன்கிழமையில் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த சங்கு பூவை வைப்பது சிறப்பு. உங்களுக்கு சங்குப்பூ கிடைத்தால் சங்குப்பூவால் அந்த தீபத்தையும் அலங்காரம் பண்ணிக்கோங்க. தீபத்தில் எம்பெருமான மனதார வணங்கிக்கோங்க. நிச்சயமாக அவர்களுடைய அருளாசி கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சதுனாக்கா அந்த தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா சாதாரணமாக வீட்டில் தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வணங்கிக்கோங்க, கோவிலுக்கு போக முடியாதவங்க. அடுத்து புதன்கிழமையில் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி, புதன்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை நீங்கள் ஊற வச்சு அவங்களுக்கு கொடுப்பது நம்முடைய கஷ்டத்தையும் கடனையும் கர்மாவையும் படிப்படியாக குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பயிறு ஊற வச்சு வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் அவருக்குரிய அந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தானம் செய்வது நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கும். புதன் பகவானுக்கு அதிபதி அப்படின்னாலே பெருமாள். அவருக்குரிய அந்த ஒரு நாளிலே திருமஞ்சனம்ங்கிறது வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளில் நம்ம பச்சை பயிறு தானம் செய்வது மிக மிக விசேஷம், அதீத பலனை கொடுக்கும். முடிஞ்சால் நீங்கள் அதை கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் மறக்காமல் ஆணி திருமஞ்சன நாளில் எம்பெருமானுக்கு போய் அவரோட அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு மனம் குளிர அவரோட உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. வீட்டிலேயே நீங்கள் பெருமாளை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து செல்வ வளத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கு ஆணி திருமஞ்சனத்தை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.